அனைவரும் எழுந்து நிற்போமா? முடிஞ்ச அந்த லைட்லாம் கொஞ்சம் போடுங்களேன். பாசிபிள். எல்லாம் தூங்குற மாதிரியே இருக்கிறாங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். முடியாதவங்களும் அப்படியே கொஞ்சம் எழுந்து நில்லுங்களேன். அப்புறமா உட்காந்துட்டு தான் இருக்கணும். Would you please stand up? Those who are not able to stand up also, would you please stand up? ஆவியானவருடைய பாடல் ஈரடிகள் நம்ம பாடுறோம். நான் பாடித்தரேன், நீங்கள் சேர்ந்து பாடினாலும் போதும். பாட்டு பாடுறவங்களாம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. நான் சொல்லலை அவங்ககிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி அப்படியே தூக்க கலக்கத்தோடு சேர்ந்து கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாகவே தூங்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 2 கரமும் உயர்த்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அப்படிதானே? கரங்களை தட்டி இந்த பாடல் வரிகளை நம்ம பாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மதிய நேரத்தை தொடர்ந்து வருகின்ற நிமிடம் அபிஷேக ஆராதனை, திருப்படி அனைத்தையும் ஒப்பு கொடுத்து உற்சாகத்தோடு இறைவன் நம்மை வழிநடத்துவதற்கு நன்றி செலுத்துவோம். நம்ம பாடுறதெல்லாம் ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெளியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். சும்மா லேசாக தூரல் தான் போட்டது. ஆனால் இந்த பாட்டு பாடும்போது மழையே வரணும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கையில் தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை தட்டி பாடுவோமா? இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரை சேர்த்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே. குரல் எழுப்பி பாடுவோமா? சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளை. 2 கரமும் உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 2 கரங்களை உயர்த்துவோம். தாகத்தோடு ஆண்டவரை போற்றி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குரல் எழுப்பி துதிப்போமா? வெண்ணகத்தினுடைய அபிஷேகம் ஆவியானவருடைய தூண்டுதலால் நிரப்பப்பட எல்லா உள்ளங்களும் உணர்ச்சி உள்ளதாக, இதோ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றதாக, உணர்வு உள்ளதாக, புது பொழிவு அடைந்தவர்களாக, புது வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள தாகத்தோடு துதிப்போமா? ஹல்லேலூயா, குரல் எழுப்பி துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முழுமையாக நம்மை ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டுக் கொடுப்போம். இதோ ஆவியானவரால் நம்மை ஆட்கொள்ளப்பட
உன்னதத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களும் அன்னைமரியாலும் செவித்தது போல இந்த மதிய வேளையிலே ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வரங்களால், கனிகளால், கொடைகளால் நிரப்பப்பட துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரவச பேச்சு துதிப்போம், அந்நிய பாஷையில் துதிப்போம், முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும், உன்னதத்தில் வல்லமை நிரம்பட்டும். 5-10 பேர் கேட்கும் அளவிற்கு குரல் எழுப்பி துதிப்போமா? அபிருது உற்சாகத்தோடு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இதோ எம்மாவுக்கு கடந்து சென்றவர்கள் இயேசுவை கண்டுகொண்ட பொழுது அவர்கள் உள்ளம் புது படைப்பாக மாறியது போல, இறைவார்த்தை கேட்ட பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது போல நம் கண்கள் திறக்கப்பட, உள்ளம் பற்றி எரிய மீண்டும் எருசலேமிற்கு பயணம் செய்தது போல ஆவியானவரை தேடி பயணித்த அந்த எம்மாவு சீடர்களைப் போல கிளையோப்பாவும் சீடரும் மீண்டும் அவர்கள் எருசலேமில் இறை சமூகத்தோடு வந்து சேர்ந்து ஆவியானவருக்கு தயாரெடுத்தது போல நம்முடைய உள்ளங்கள் பற்றி எரிய ஆவியானவரால் நிரப்பப்பட மீண்டும் அவர் விரும்புகிற விதத்திலே அவர் மீது நம்பிக்கை கொள்ள துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இறங்கி வார் எங்கள் மத்தியிலே, இறங்கி வார் எங்கள் மத்தியிலே. Praise the Lord. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இப்போ பார்த்துக்காங்க, அப்புறம் பார்க்க முடியாது. பின்னாடி முன்னாடி எல்லாம் அப்படியே சுற்றி பாருங்களேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கண்ணெல்லாம் திறந்து பார்த்துக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுண்டு தெளிவா இருக்கா? கேக்குதுங்களா? வெரி குட். அன்புக்குரியவர்களே, ஓகே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை எடுத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:19 அதுதான் அடிப்படை இறைவார்த்தை. இந்த அமர்வில் நம்ம சிந்திக்கிற இறைவார்த்தை. இந்த ஒரு வசனம் நம்ம மனப்பாடம் பண்ண போறோம். பிலிப்பியர் 4:19 இப்ப டிஸ்பிளே பண்ணுவாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? என்ன பேச்சையை காணும்? பேச்சு எதுக்காக? நீங்க பதில் சொல்லணும்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். ரைஸ் நல்லா இருந்தது, வேற என்ன இருந்தது? இல்ல போதுமானது, ரைஸ் மட்டும் தான் இருந்துச்சா? என்னென்ன டிஷ்? கோழி, சிக்கன். ஓ இல்லை, எங்களுக்கு மட்டும் கிடைச்சதா? உங்களுக்கு தான். நீங்க சாப்பிட்டதான் நானும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. அந்த கமிட்டி, அதை ஏற்பாடு பண்ணவங்க, கேன்டீன் இன்சார்ஜ் எல்லாரும் கை தட்டுவோமா? Praise the Lord. Hallelujah. ஃபீட்பேக் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமா? ஃபீட்பேக் மட்டும். யாரும் இல்லை, போயிட்டாங்களா? இருக்கா? Praise the Lord. ஓகே, நல்ல சாப்பாடுன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, இப்போ பிரசங்கம் வைக்கும் போது எல்லாரும் தூங்கணும். If you are really falling into sleep, then the food was very good. Praise the Lord. Hallelujah. உங்க மைண்ட் வைஸ் சொல்லட்டுமா? நாங்க ரெடியா தான் ஃபாதர் இருக்கிறோம். உங்க கையில தான் இருக்குது ஃபாதர், நாங்க ரொம்ப ரெடியா இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. பிலிப்பியர் 4:19 இந்த இறைவார்த்தை தான் அடிப்படை இறைவார்த்தை. இந்த மதிய நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். அன்புக்குரியவர்களே, என்ன சிந்தனைன்னு கேட்டா, கடவுளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் நிறைவு செய்வார். He will supply each and every need of us. Praise the Lord. வலதுகரம் உயர்த்தி குரலை எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. போதாது. ஹல்லேலூயா. Do you believe that he will supply all your needs? Then say on louder, hallelujah.
எங்கப்பா நல்ல சொந்தமா ஒரு அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணா போதும். இதான் இன்னைக்கு டாபிக். பிலிப்பியர் 4:19. நான் ஒரு முறை வாசிக்கிறேன், நீங்க ஒரு முறை 10 முறை வேணா வாசிங்க. இந்த வசனத்தை நம்ம திரும்பி யூ நீட் டு பை ஹார்ட் திஸ் வேர்ட் ஆஃப் காட். இங்கிருந்து போகும் பொழுது தமிழ் தெரியாது ஃபாதர், இங்கிலீஷ்ல தமிழ் வாசிப்போம் ஃபாதர், அவங்க ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். புரிஞ்சுதா? என் கடவுள், ரிப்பீட் ஆஃப்டர் மீ. இது மதியன்றதுனால தான் குழந்தைங்க மாதிரி சொல்றேன், நீங்களே குழந்தை ஃபாதர். என் கடவுள், கேட்கல, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பவுலடிகள் சொல்றார் பாருங்க, என் கடவுள் எவ்வளவு உரிமை கொண்டாந்து பாருங்களேன். See the possessiveness of Saint Paul. He says, என் கடவுள், என் அப்பா இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் தேவைகளை நிறைவு செய்வார். எப்படி நிறைவு செய்வாரா? எப்படி நிறைவு செய்வாரா? ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு. ஒப்பற்ற செல்வம் என்னது? How will you translate ஒப்பற்ற செல்வம்? In the abundance of his riches. ஏதோ இல்லாததுல பொறுக்கி கிறுக்கி ஏதோ ஒன்னு எடுத்து, ஐயோ லாஸ்ட் வந்துட்டுப்பா, சாப்பாடு இல்ல, லெக் பீஸ் காலி, இந்த சின்ன பீஸ் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்ல, என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தில் இருந்து எல்லா செல்வங்களையும் உடையவர் இறைவன். Praise the Lord. Hallelujah. தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தில் இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும், each and every need of yours, அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார். Praise the Lord. இந்த உணர்வோட அந்த வசனத்தை வாசிங்களேன். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஹல்லேலூயா. நீங்களே ஒரு முறை சத்தமா வாசிக்கிறீங்களா? ஏன்னா அடுத்து கண்ணு மூடி தூங்கணும், அதனால ஒரு முறை சத்தமா வாசிக்க பார்க்கலாம். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். Whoever you are, எதிர்பாராம சும்மா வந்தவங்களா இருப்பீங்க. You may not be the part of this prayer group. அல்லது இன்னைக்கு தான் வந்திருப்பீங்க. Sometimes you may be there for last 40 years. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க தயார் என்றால், அவருடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து நாம் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய வல்லவர் நம் ஆண்டவர். அது நம்புறவங்க மட்டும் ஒரு வலதுகரம் முயற்சி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போதாது. இதாங்க சிந்தனை தான். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியா, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் இல்லாம இல்ல. காலையில தான் தியானிச்சோம், இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் கடவுளோடு நல் உறவு ஏற்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் அருள் வாழ்வில் நிலைத்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால்தான் கடவுளோடு மாட்சி என்கிற அந்த பெரிய மகிழ்ச்சியில் நாம் எதிர்கொள்ள முடியும். அப்போ எது கிடைத்தாலும் ஆண்டவர் இயேசு வழியாகத்தான் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதான் பாருங்க, என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவு செய்வார். அவருடைய சொல்றார், என்னுடைய தேவை மட்டும் இல்ல. அந்த வசனத்தில் பாருங்களேன், எவ்வளவு ஆழமான நுணுக்கங்கள் இருக்குன்னு சொல்லி. There are lot of nuances in that word of God. He is not telling that my God will meet all my needs. அப்படி சொல்ல. என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக அவருடைய அபரிமிதமான செல்வத்தில் இருந்து என் தேவைகளை என்று அல்ல, உங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவு செய்ய வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. பாருங்க, ஒரு இறைவார்த்தை இப்படிதான் நம்ம படிக்கணும், அன்புக்குரியவர்களை தியானிக்கணும். This word of God should become the part of our life. நம்ம வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வசனம் அடிக்கடி சொல்லி தியானிக்கணும். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய்
தம் ஒப்பற்ற செல்வத்தில் இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தையும், என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு சில கதாபாத்திரங்களை பார்க்க போறோம். எப்படி ஆண்டவர் அவருடைய தேவைகளை நிறைவு செய்தார். முதல்ல எடுத்துக்காட்டு தொடக்க நூல் புத்தகம் 24ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம். தொடக்க நூல் 21 எடுத்துக்கொள்ளுங்க. தொடக்க நூல் 21. ஆகார், ஒரு அடிமை பெண்ணை பற்றி பார்க்க போறோம். தொடக்க நூல் 21ஆம் அதிகாரம், இறைவார்த்தை 9 முதல் 20. அதான் தலைப்பு. ஆகாரை பற்றி பார்க்கிறோம். ஆகார் யார்? அது யாரா இருந்தா எனக்கு என்ன பாதை? ஆகார் யார்? ஆபிரகாமோடு சொந்தம். ஆபிரகாமினுடைய அடிமை பெண். ஆபிரகாமின் அடிமை பெண். சாராவுக்கு குழந்தை பிறக்காத காரணத்தினால் சாரால் சொல்லி ஆகாரை ரெக்கமெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி ஆகார் வழியாக யார் பிறக்கிறது? ஆபிரகாம், ஆகார். இவருக்கு பிறந்த குழந்தையின் பெயர் இஸ்மாயில். இந்த 21ஆம் அதிகாரம் வரும்பொழுது என்ன கேட்டா, சாராவுக்கும் குழந்தை பிறக்கும். சாராவினுடைய குழந்தையின் பெயர் ஆபிரகாம். சாராவின் குழந்தை. நாங்களே தூக்கத்தில் இருக்கிற ஃபாதர். அப்போ ஆகாரின் மகன் இஸ்மாயில், சாராளின் மகன் ஈசாக்கு. இவங்க 2 பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி இருக்கு. இந்த 21ஆம் அதிகாரத்துல முதல் வசனங்கள் என்னன்னு கேட்டா, இஸ்மாயிலும் ஈசாக்கும் விளையாடி கொண்டிருப்பதை சாராள் பார்க்கிறார். பார்த்தவுடனே, இது என்ன அடிமை பெண்ணின் மகன், என் மகன் ஒரு விளையாடுவதா? இது நடக்காது. ஆபிரகாம் சொல்றார், இது வேலை, இது சரிப்பட்டு வராது. நீ என்ன செய்? அடிமை பெண்ணையும் அவனது மகனையும் அனுப்பிவிடு. எங்கேயாவது மலேசியாவில் இனிமேல் வேண்டாம். வேணா சைனாவுக்கு அனுப்பு, இல்ல சிங்கப்பூருக்கு அனுப்பு, எங்கேயாவது அனுப்பு. ஆனா மலேசியாவில் இனிமேல, மலேசியாவில் இருக்கிற மாதிரி தான் பெனாங் டைசிஸ் இனிமேல் வேண்டாம். ஆபிரகாம் வருத்தமாகிறார். இருந்தாலும் வீட்டுக்காரி பேச்ச கேட்காம இருந்தா சோறு கிடைக்காது. என்ன மலேசியாவில் என்ன மொழி? மலாயில சாப்பாட்டுக்கு என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை மறந்து போயிடுச்சு. மக்காடு கிடைக்காது, மக்கான் மக்கான் கிடைக்காது அப்படின்ட்டார். யாரு? சாரால். நைட்டுக்கு மக்கான் வேணும்னா மதியத்துக்கு ஆகாரி இஸ்மாயிலும் பேக் பண்ணு. மக்கான் சாப்பிட்டு எல்லாம் மயங்கிட்டு இருக்கும் போது இதுவரை தேவையா பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே இவரும் பேக் பண்றார். 2 அப்பத்தை சொத்து கொடுத்து, மலேசியாவில் நடந்த மாதிரி தெரியுது, கொஞ்சம் தண்ணியும் கையில் கொடுத்து, யூ வாண்ட் அதர் கூல், என்னது ஐஸ் வாட்டர் வேணுமா, நார்மல் வாட்டர் வேணுமா? அந்த அம்மாவுக்கு ஐஸ் வாட்டரையும் கொடுத்து 2 அப்பத்தையும் சுட்டு அங்கிருந்து பேசமா என்கிற பாலைநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆபிரகாம் தோற்பையில் தண்ணீரும் அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு இவர் அங்கிருந்து பெயர்சபா என்கிற பாலைநிலத்தில் அடைந்து திரிகிறார். யாரு? ஆகார். ஆகாரும் குழந்தை இஸ்மாயில். கொஞ்ச நேரம் ஆன உடனே குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். மக்காடு இல்ல, மக்காடு தான்ப்பா, மக்கான் ஏதோ ஒண்ணு கவனிச்சா போதும். மக்கான் காலி. பெனாங்ல மக்கான் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க, கேள்விப்பட்டீங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். மக்கான் காலி ஆன உடனே மகன் இஸ்மாயில் கத்த ஆரம்பிச்சிட்டான். குழந்தை ஒரே அழுவச்சு, அழுந்துகிட்டே இருக்கிறான். தாய் கையில ஒண்ணு இல்ல, போர்ப்பையில் இருந்த தண்ணீரும் காலி ஆயிடுச்சு. அடிமை பெண்ணுக்கு தண்ணீரும் இல்லை, மக்கான் அப்பமும் இல்லை. உடனே இந்த பெண்மணி, மக்கா வரும் இல்லாத போதுதான் நமக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் ஃபுல்லா இருக்கிறீங்க இப்போ. ஹல்லேலூயா. இந்த அம்மா குழந்தைய ஒரு புதர் அருகில் போட்டுட்டு கீழே வச்சுட்டு கல்லெறி தூரம், கொஞ்சம் தூரம் தள்ளி போய் குழந்தைய அங்க வச்சுட்டு அழுவுது. ஏன் அப்படி கடவுள் கைவிட்டாருன்னு சொல்லி அழுகுறாங்க. அழுது கொண்டு இருக்கும் பொழுது வர இறைவார்த்தை தான். குழந்தை ஒரு பக்கம் அழுகுது, அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. 2 பேர் அழுகுறது. ஒண்ணு மக்கள், 2வது யாருமே இல்லை. எல்லாரும் கைவிட்ட சூழல். தலைவர் கைவிட்டு விட்டார், தலைவியும் கைவிட்டுட்டாங்க. இனிமேல் இந்த அடிமைக்கு யாரும் இல்லை என்ற நிலைமை.
ஒருவேளை நம்மளும் வந்திருக்கும் பொழுது பார்க்கறத சிரிச்சிட்டு இருந்தாலும் மனசுல எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு சிந்தனை இருக்கும். இதற்கு மேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை எவ்வளவுதானா, என்ன யாருக்கு தெரியும், ஆஃப்டர் ஆல் ஐ அம் எ ஸ்லேவ், எனக்குன்னு சொந்தமா ஒண்ணும் இல்லையே. இப்படி மன வருத்தத்தோடு அழுது கொண்டிருக்கிற ஆகார் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். அந்த வசனம் வாசிக்கல. ஆஹா, கரெக்ட் டைமுக்கு வசனத்தை தூக்கிட்டாங்க. தொடக்க நூல் 21:17 வாசிக்கல. அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். அம்மா அழுந்ததை விட மக்கானுக்காக பையன் அழுந்தது கடவுளுடைய காதில் போய் சென்றடையும். அம்மா அழுந்ததை விட குழந்தையினுடைய அழுகுரல், பச்சிலம் குழந்தையினுடைய அழுகுரல் இறைவனது பார்வையில் அவரது குரல் செவிக்கு போய் சேரு. கடவுள் சொல்றார் பாருங்க, அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரை தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், இங்க என்ன நடக்குது, அப்ப உனக்கு என்ன நிகழ்ந்தது, என்ன ஆகார் மக்கான் சிங்க குகை இல்ல, தொடக்க நூல். நீங்க கவனமா இருக்கிறீங்களான்றதுக்காக அவங்க கவனமா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன, அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கின்ற இடத்தை நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். உன் தேவையை இறைவன் அறிந்திருக்கிறார். நீ அடிமை பெண்ணாக இருந்தாலும் சரி, உன் குழந்தையை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாத ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, பாருங்களேன், கடவுளின் தூதர் சொல்றாரு, பெயர் சொல்லி கூப்பிடுறார், அடிமை பெண்ணின் பெயரை சொல்லி கூப்பிடுறார். ஆகார், what happened to you? Don't be afraid. Your child's cry has heard God's place. உன்னுடைய குழந்தையின் அழுகுரலை இறைவன் கேட்டிருக்கிறார், பயப்படாத. பெயர் சொல்லி அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார் என்றோ உங்கள் பெயர் என்றோ யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். God is telling you, பயப்படாத. உனக்கு என்ன நடந்துச்சு? தொடர்ந்து அந்த பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். கடவுள் தூதர், ஆண்டவருடைய தூதர் ஒரு இடத்தை காமிப்பாரு. அங்கு நீரூற்று இருக்கும். அந்த இடத்தில் அவன் அம்பு எய்வதில் சிறந்து விளங்கி இஸ்மாயில் வழியாக ஒரு பெரிய இனத்தை தோன்ற செய்வார். குழந்தையின் அருகுரலை கேட்டு கடவுள் அவர்களுடைய தேவையை நிறைவு செய்வதை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகாரை போல எனக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்திற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுறான். நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், பயப்படாத. உனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, இதோ இந்த இடத்திலிருந்து ஒரு புது வாழ்வை தர நம் இறைவன் ஆக முடியும். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4:19 என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பாருங்க, கரெக்டா எடுத்து வச்சுட்டாங்க. சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோமா? என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஹல்லேலூயா. பைபிள் இன்னொரு எடுத்துக்காட்டுங்க. தானியேல் இறைவாக்கினர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல சிங்க குகையில் தானியேல் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. அதுதான் முன்னாடி எடுத்தாங்க. சிங்க குகையில் தானியேல். தானியேல் 6:1-28. ஒரு கேள்வி, தூங்கிட்டு இருக்கிறவங்களோ கண்ணு முடிச்சிருக்கிறவங்களோ யார் வேணா பதில் சொல்லலாம். தானியேல் எத்தனை முறை சிங்க குகைக்கு விசிட் பண்ணாரு? சிங்க குகையை தானியேல் எத்தனை முறை விசிட் பண்ணாரு? கேள்வியே புரியல. பல தானியேல் சிங்க குகையில் எத்தனை முறை கடந்து சென்றார்? என்ன அமைதி இது, என்ன அமைதி, பேச்சே காணும். என்னுடைய கொஸ்டின் புரிஞ்சுதா? 1 முறை, 2 முறை, 3 முறை, 5 முறை, 10 முறை? 1 முறைன்றவங்க கை தூக்குங்களேன், 2 முறைன்றவங்க கை தூக்குங்களேன். மீதெல்லாம் யாரு? பிரைஸ் தி லார்ட்.
அன்புக்குரியவர்களே, 2 முறை தானியேல் சிங்க குகையில் கிடந்தார். ஒரு முறை இதை இங்க பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல அந்த பகுதி மட்டும் எடுத்து வைங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 28. மேதியனாகிய தாரியுது அரசராக இருந்த காலம். அந்த பகுதி நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மேதியனாகிய தாரியுது அரசனாக இருந்த காலம். யார் அரசராக எங்களுக்கு என்ன பாதர்? அந்த அரசவையில் இருந்த நிகழ்வு மட்டும் சொல்றேன். 120 தண்டல்காரர்கள் இருந்தார்கள். வரி வசூலிப்பவன் வைத்துக் கொள்வோம். 120 தண்டல்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 3 சூப்பர்வைசர்ஸ், கண்காணிப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் 3 பேர். அந்த 3 கண்காணிப்பாளர் மேற்பார்வையாளர்களில் ஒருவர் தாவீது. பிரைஸ் தி லார்ட். ஹலோ, 3 பேர் சூப்பர்வைசர்ஸ் அந்த அரசவையில. அந்த 3 பேரில் ஒருவர் தாவீது. பிரைஸ் தி லார்ட். இவர் வியத்தகு ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார், நேர்மையாளராக இருந்தார். இந்த 120 தண்டல்காரர்களுக்கும் மீதி இருந்த 2 சூப்பர்வைசருக்கும் யார் மேல பொறாம? பிரேயர் குரூப் லீடர் மேல பொறாம. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் எல்லாம் தானியேல் மீது ஒரு சிறிய பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள். எப்படியாவது தானியேலை பிரச்சனையில மாட்டி விடுன்னு பார்த்தாங்க. ஆனா தானியேல் ரொம்ப நேர்மையாளராக இருந்தார். நான் என்ன சொல்லுவாருன்னா, ஒருவேளை நாம் நேர்மையாளராக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நாம் கடந்து செல்வோம். கடவுள் பார்வையில் நல்லதென செய்தாலும் பிரச்சனைகளை போய் மாட்டுவோம். என்ன நடக்குது பாருங்களேன். இவர்கள் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார்கள். தண்டல்காரர்களும் இந்த 2 கண்காணிப்பாளர்களும் போய் அரசன்கிட்ட சொல்றாங்க, ஹலோ, மதிய நேரம் ஃபாதர், கொஞ்சம் எங்களை இப்படியாவது என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். போய் சொல்லுவாங்க, அரசரே, உம்மை தவிர 30 நாளைக்கு வேறு யாரையும் வணங்கவோ ஆராதிக்கவோ ஜெபிக்கவோ கூடாது என்று ஒரு அரசு ஆணை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். அரசனும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிடுவார். அரசனுக்கு தானியேல் ரொம்ப பிடிக்கும். கதை மாதிரி சொல்றேன். இந்த அரசாணை பிறப்பித்ததை அறிந்த பின்பும் தானியேல் போய் தன் மாளிகையில் ஜன்னல் கதவுகளை திறந்து எருசலேமை நோக்கி தினமும் 3 வேளை கடவுளை போற்றி துதிப்பது ஒரு யூதனுக்கு அது பாரம்பரியம். இவர் 3 வேளை துதிக்கிறார். இதை பார்த்து மற்றவர்கள், தண்டல்காரர்கள், இந்த வரி வசூலிப்பவர்களும் கண்காணிப்பாளர்களும் கையோட குடிச்சிட்டு வந்து அரசனை மாற்றி விடுறாங்க. என்ன சொல்றாங்க? இப்படி உம்மை தவிர வேறு யாரிடமாவது ஜெபித்தால் அவர்களை சிங்க குகையில் போட வேண்டும் என்பது உமது சட்டம். உம்முடைய சட்டத்தை நீர் மீற முடியாது. அரசனுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கவலையோடு வேற வழி இல்லாம இவரை தானியேலை சிங்க குகையில் கொண்டு போய் போடுறார். சிங்க குகையில் போட்டு சீல் வச்சாச்சு. அந்த இரவெல்லாம் தானியேல் சிங்க குகையில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பகுதியை எடுத்து வாசிக்கிறேன். இரவெல்லாம் அரசன் இந்த சொற்களுக்கு ஏற்ப மிகவும் வருத்தத்தோடு தானியேலை சிங்க குகையில் போடுறான். அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குது? பொழுது புலர்ந்தவுடன் அவன் அரசன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்று தானியேல் இந்த குகையறையில் வந்தவுடன் அரசன் துயர குரலில் கண்ணு தெரிய மாட்டேங்குதே, அவர் தானியேலை நோக்கி, தானியேல், என்றும் உள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்க குகையிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் மறுபடியாக சொன்னதை இறைவார்த்தையிடம் வாசிப்போம். 6:22. அடுத்த இறைவார்த்தை பாருங்க. தானியேல் சொல்ற பதில், சிங்க குகையில் இருந்து தானியேல் சொல்கின்ற பதிலை பார்ப்போம். அதை எடுத்து சேர்ந்து வாசிங்களேன். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுபடி கொடுத்தார். இந்த ஒரு வசனம் மட்டும் தியானிங்க. ஒரு தவறும் செய்யாமல் சிங்க குகையில் இருக்கிற தானியேல். இந்த வசனத்தை பாருங்களேன். தானியேல் சொல்கின்ற பதில் பாருங்களேன். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உன் கடவுள் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஒரு தவறும் செய்யாமல் சோதிக்கப்படுகிறாயா? பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை சந்திக்கிறையா?
ஏன் எதற்கென்று கேள்விகள் ஒன்றும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? யார் என்னை காப்பாற்றுவார் என்ற நிலையா? பதில் தானியேல் சொல்றார், என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா? தூங்குறவங்க, தூக்கம் வராமல் இருக்கிறவங்க, எல்லாரும் மயக்கத்தோடு இருக்கிறவங்க, உங்களை பார்த்தா நான் மயங்கிறவனாட்டு இருக்கே. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு அவசரம் மட்டும் உலர்த்த குரல் சொல்லுங்களேன். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். கடவுள் எல்லா தேவைகளையும் நம்மை சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலது நம்ம உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. 80% கை தூக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? அடிமை பெண். கேட்கல. ஆகார் பார்த்து சொல்றார், வாட் ஹேப்பன் டு யூ? ஆகார், உனக்கு என்ன ஆச்சு? பயப்படாத, உன் குழந்தையின் அருகுரல் கடவுளது குரலை அவரது செவிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கு வந்து ஒரு புது பாடு. தானியேல் கடவுளை போற்றி துதிக்கிற தானியேல், அவர் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார், பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார். சிங்க குகையில் இருந்தாலும் கடவுளுடைய தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அங்கிருந்து வெளியே வந்து மீண்டும் அந்த அரசவையில் ஆட்சி செய்கிற தானியேல். ஒரு முறை சிங்க குகையில் போனதை பார்த்தோம். இன்னொரு முறை எங்க தெரியுமா? இருக்காது சொல்லுங்க பார்ப்போம். வேறொரு இடத்தில் தானியேல் சிங்க குகைக்கு போனார். அங்கேயும் பிரச்சனை மாக்காண்டா. என்ன அமைதி! தானியேல் இணைப்புகள் என்று தானியேலுடைய இணைப்புகள் என்று 3 பகுதி இருக்கு. சூசன்னாவை பத்தி ஒரு பகுதி, 3 அது அப்படி சொல்ற 3 தலைப்புகள் இருக்கும், 3 அதிகாரம். சூசன்னா இளைஞர் மூவரின் பாடல் ஒரு தலைப்பு, சூசன்னா 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் பேல் அப்படின்னு போட்டிருக்கோம். பேல் தெய்வமும் அரக்க பாம்பும். தானியேல் இணைப்புகள் கிடைச்சதா? பைபிள் இருக்கு தெரியுங்களா? இந்த பேல் தெய்வமும் அரக்க பாம்பும் அந்த பகுதியில பேல் தெய்வத்தையும் தானியேல் அழித்து விடுவார். பாபிலோனியா நாட்டில் நடக்கிற நிகழ்வு. அரக்க பாம்பையும் கொன்று விடுவார். பாபிலோனியர்களுக்கு வழிபடுவதற்கு தெய்வம் இல்லை என்று கண்டவுடன் பாபிலோனியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தானியேலை பிடித்து சிங்க குகையில போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த பகுதி கிடைச்சிருந்தா தானியேல் இணைப்பு 3ஆம் அதிகாரம் தேடி கண்டுபிடிப்பாங்க. அது என்ன நிகழ்வுன்னு கேட்பாங்களேன். இந்த முறை தானியேல் என்ன பண்ணுவாங்க கவனிங்க. இவரை கொண்டு போய் ஒரு சிங்க குகையில போடுவாங்க. அந்த சிங்க குகையில என்ன சிறப்புன்னு கேட்டா, சிங்கங்கள் 7 சிங்கங்கள் இருக்கும். சிங்கத்தை பத்தி பேசுறேன். 7 சிங்கங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த 7 சிங்கத்துக்கு 2 மனித உடல்களும் 2 ஆடுகளும் போடுவது வழக்கம். அவ்வளவு பசியோடு இருக்கும் சிங்கங்கள். இந்த 7 சிங்கங்களுக்கு 6 நாள் சாப்பாடு போடாம இந்த சிங்க குகையில் 6 நாள் பசியோட தானியேலை போட்டுட்டு இந்த சிங்கங்களுக்கு 6 நாள் பட்டினி போட்டு 7ஆவது நாள் திறந்து விடுவாங்க. அப்படியாவது தானியேலை அழிக்க வேண்டும். இல்லை நீங்க தூங்குறவங்க அப்படியே சிங்க குகையில் தூங்குற மாதிரி நினைச்சுக்காங்களே. 6 நாள் பசியோடு நீங்க ஒரு பக்கம், 6 நாள் பசியோடு பாவம் 7 சிங்கம். பசியோடு இருக்கிற தானியேல் ஒரு பக்கம். எப்படி ஆண்டவர் அவரை மீட்கிறார்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கடவுள் கூட இருக்கிறார்ன்றதான் அந்த பகுதி. அன்புக்குரியவர்களே, 6 நாள் இப்படி பசியோடு தானியேல் இருப்பதை பார்த்து என்ன நடக்கும்? 3:33 ஒரு வசனம். யூதேய நாட்டில் இந்த பாபிலோனிய நாட்டில் சிங்க குகையில் தானியேல் படுத்துட்டு இருக்கார். பெனாங்லைசஸ்ல. எந்த இடம்? இந்த இடத்துக்கு பேர் திங்கின்றது மட்டும் கேட்டுச்சு. இந்த திங்கி பகுதியில தானியேல் அமைதியா படுத்துட்டு இருக்கிறார் பசியோட. அந்த பக்கத்துல 7 சிங்கம் 6 நாள் பசியோட படுத்துட்டு இருக்கு. அந்த நாட்டுல, அந்த நேரத்துல யூதேய நாட்டுல, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல அபக்கூக் என்கிற ஒரு இறைவாக்கினர் கூழ் காட்சி எடுத்துக்கிட்டு வேலை செய்யறதுக்கு கொடுக்க போறார். ஆண்டவருடைய தூதர் யூதேய நாட்டுல அபக்கூக்கிட்ட போய் சொல்றாரு, பாபிலோனியா நாட்டுல சிங்க குகையில
திங்கி என்ற பகுதியில தானியேல் அங்க படுத்துட்டு இருக்கிறாரு, ரொம்ப பசியோடு இருக்கிறாரு, நீ கொண்டு போய் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி அபக்கூக் இறைவாக்கினருக்கு ஆண்டவருடைய தூதர் சொல்றாரு. இந்த அபக்கூக் இறைவாக்கினர் சொல்றாரு, நான் இது வந்து மலேசியா போனதும் இல்லை, பெனாங்கு பார்த்ததும் இல்லை, என்ன திங்கி பெர்மாத்தான் திங்கி பார்த்ததும் இல்லை, இங்க சிங்க குகை இருக்கு, இவ்வளவு பெரிய குகை இந்த கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய தூதர் அபக்கூக்கு இறைவாக்கினர் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் சொல்லி சட்டப்பை கழுத்தை பிடிச்சி காற்றை விட மேலாக பாஸ்டா, ஃபிளைட்டை விட பாஸ்டா கூட்டிட்டு வந்து தானியேல் இருக்கின்ற சிங்க குகைக்கு அருகில் இறக்கி விடுறார். கூழோட தலைவரை கீழே இறங்கி வந்துட்டு சிங்க குகையில காளிம்பல் அடிச்சுட்டு தானியேல் தானியேல் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறார், சாப்பிடு. என்னங்க சாப்பாட்டுக்கு ஏதோ பேர் சொன்னீங்களே, மக்கான், மக்கான் வந்துருச்சு, எந்திரி. உடனே தானியேல் எழுந்து அவருக்கு கொடுக்கின்ற உணவை அருந்துகிறார். சிங்கங்கள் 7 சிங்கங்களை தொடர்ந்து விட்டாலும் தானியேல் ஒன்றும் செய்யல. தானியேல் களைப்புற்று கூட இருக்கக்கூடாது என்பதற்கு 6 நாள் பசியோடு இருக்கிற தானியேலுக்கு அபக்கூக் இறைவாக்கினர் வாயிலாக உணவை கொடுத்து காப்பாற்றுகிற இறைவன். ஹல்லேலூயா. நம் தேவையில் நம்மோடு பயணிக்கிற இறைவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வசனம் மட்டும் வாசிங்களேன். அப்பொழுது தானியேல் சாப்பிட்டு சொன்ன வார்த்தை, நீங்களும் சாப்பிட்டு இருக்கீங்க, நானும் சாப்பிட்டுட்டேன், சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தை வாசிப்போமே. அப்பொழுது தானியேல், ஐயோ கடவுளே இவ்வளவு அமைதியா வாசிக்கிறாங்களே. அப்பொழுது தானியேல், கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்து உம்மேல் அன்பு கூர்பவர்களை நீ கைவிடுவதில்லை என்று உரைத்தார். இந்த வசனம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். தானியேல் சொன்ன வார்த்தை, கடவுளே நீர் என்னை நினைவு கூறுகின்ற சொன்னார்ல, ரிமெம்பரன்ஸ். நீர் என்னை நினைவு கூர்ந்து 40 ஆண்டுகளாக நம்மோடு பயணித்த ஆண்டவர் நம்ம மறக்க மாட்டாரு. நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூர்பவர்களை நீர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் அன்பு செய்யற ஒரு பிள்ளையும் ஆண்டவர் என்னைக்குமே கைவிடவே மாட்டாரு. நீங்க எப்படி நினைச்சாலும், நீங்க எப்படி வாழ்ந்தாலும் உங்களை கைவிட மாட்டார். அவரை அன்பு செய்தோம் என்றால், அவரை சிக்கன பிடித்துக் கொண்டோம் என்றால், நீங்கள் எந்த குகையில் இருந்தாலும், 7வது எனது கனவுக்கு மேல் கனவு கொண்டு மயங்கிக் கொண்டிருந்தால் கூட உங்களை கைவிட மாட்டாரு. நான் தான் உங்களை அப்படி சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. தானியேலுடைய ஜெபத்தை மட்டும் ஒரு முறை சொல்வோமா? கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உம்மேல் அன்பு கூர்பவர்களை நீர் கைவிடுவதில்லை. 2 நபரை பார்ப்பான். ஒன்று ஆகார், இன்னொன்று தானியேல். அவர்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையில், அன்றாட தேவையில், அப்பம் என்றால் அப்பம், தண்ணீர் என்றால் தண்ணீர், உணவு என்றால் உணவு, விடுதலை என்றால் விடுதலை, அந்த நிலைகளுக்கு கடந்து சென்று அவர்கள் தேவைகளை நிறைவு செய்கிற ஆண்டவர் நம்மோடும் பயணிக்கிறார். வடதுகிறம் உயர்த்தி கடந்த 40 ஆண்டுகளாக நம்பிக்கை என்னும் உணவை, நற்கருணை என்னும் உணவை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உரத்த குரலில் அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாம் அனைத்தையும் நிறைவு செய்வார். இந்த ஒரு வசனத்தை உரத்த குரல் சேர்ந்து வாசிப்போமா? கண்ணுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உரத்த குரலில் எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோட சொல்லுவோமா? Do you believe that? உங்கள் தேவைகளை அவர் நிறைவு செய்வாரா? இத்தனை நாள் நிறைவு செய்ததும் அவர் ஒருவரே. Praise the Lord. அடுத்து வேற 2 இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு ஏலியா, இன்னொன்னு ஏலியாவுடைய பின்காம்பி இன்னொருத்தர் யாரு? ஃபாலோவர் எலிஷா. இவர்கள் இருவர் வாழ்விலும் இறைவன் எப்படி அவர்கள் தேவைகளை நிறைவு செய்கிறார். ஒன்று ஏலியா இறைவாக்கினர், ஒன்று அரசர்கள் புத்தகம், 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16. ஏலியா காலத்து பஞ்சம், எல்லாமே சாப்பாடு பத்தி தாங்க வருது. எல்லாமே கொஞ்சம் சாப்பாடு பத்தி, நம்ம மதியம் சாப்பிட்டுட்டு வேற இருக்கிறோம்ல, அதனால சாப்பாடு பத்தி பேசுறது தப்பு இல்லை.
ஏலியா காலத்து பஞ்சம். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16. உணவு என்பது அன்றாட தேவை. அது ஆன்மீக உணவாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்வுக்கு உடலுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும். பாருங்க 1 அரசர்கள் 17:16. இந்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏலியா ஆகாப் அரசனை பார்த்து சொல்றார், இனிமேல் நான் சொல்லாமல் மழை பெய்யாது. சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறார். இறைவன் யோர்தான் நதிக்கு அருகில் கெரீத்து ஓடையில் அவருக்கு தங்குவதற்கு இடம். கடவுள் சொல்றாரு, நீ போய் கெரீத்து ஓடையில தண்ணிக்கோ, அங்கிருந்து தண்ணி குடி. காகம் ஒன்று காலையிலும் மாலையிலும் சரியான நேரத்தில் எலியாவுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருந்தது. நீங்க அந்த பகுதி வீட்டுல போய் வாசிங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் டெலிவரி வர மாதிரி கரெக்ட் டைம்ல காலையிலும் மாலையிலும் எலியா இறைவாக்கினருக்கு யார் சாப்பாடு கொடுத்ததா? காக்கா. காலையிலும் மாலையிலும் சரியாக உணவு. பஞ்சம் எங்கேயுமே எதுவும் இல்லை, ஆனா எலியாவுக்கு மட்டும் இறைவன் காக்கா அனுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். கெரீத்து ஓடையில் தண்ணீரும் நின்று விட்டது. என்ன செய்தும் தெரியாம முழிக்கும் போது கடவுள் சொல்றாரு, இறைவன் சொல்றாரு, நீ இப்ப என்ன செய், நீ சாரிபாத் நகருக்கு போ, அடுத்த ஊருக்கு போ, சாரிபாத் என்கிற ஊருக்கு போ. அந்த நுழைவாயில போகும் பொழுது அங்க ஒரு கைமேன் விறகுகளை பெருக்கி கொண்டிருப்பான். நீ அங்க போ. நீ அங்க போன உடனே அங்கு உனக்கு அந்த கைமண் வழியாக உணவு கொடுப்பேன்னு சொல்றார். சாரிபாத் கைமண். ஏலியா போறாரு. போன உடனே ஹலோ ஹலோ, நான் கூப்பிடலங்க, ஏலியா சாரிபாத் பெண்ணை கூப்பிடுறாங்க. அப்படிலாம் கூப்பிடல. அம்மா என்ன செய்யறீங்கன்னு கேட்கிறாரு. கடவுளுடைய தூதர் பாருங்க எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, சாப்பாடு கொடு. என்னம்மா செய்யற? நான் 2 சுள்ளி குச்சி இருக்கிறேன். சுள்ளி குச்சினா 2-3 சின்ன உடஞ்சி சின்ன குச்சி. என்னத்துக்கு? ஒண்ணும் இல்லை, சாப்பாடுக்கு. 2-3 சுள்ளி குச்சி பெருக்கிறேன். இத்திலூண்டு மாவும் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்கு. போய் 2 ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுட்டு, அப்பாடா மாக்கான், ரொட்டியை சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாகரத்துக்கு போறோம். They are preparing for the death. இருந்தாலும் லாஸ்ட்ல ஒரு பை சாப்பிட்டு அவ்வளவு இருக்கு பஞ்சம். இவர் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப நல்லது, தேங்க்யூ, வாவ், பெனான் டைசிஸ் மக்கள் எவ்வளவு நல்லவங்க, வெரி குட். நீங்க போய் செய்யறதுக்கு முன்னாடி போங்க, எல்லாம் செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வரேன். அப்படியே ரொட்டியை சுற்றி எடுத்துட்டு வாங்க. என்னது? அப்படியே எனக்கு ஒரு அப்பத்தை, இத்துளூண்டு மாவும் கொஞ்சூண்டு எண்ணெயும் தான் இருக்கு. அவன் சொல்றாரு, நீங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சா உங்களுக்கு குறையே வரா சாப்பாட்டுக்கு. நம்மளால சுற்றி எடுத்துட்டு வருவோம் நினைக்கிறீங்க? கையில் என்ன இருக்கு? கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெய். கையளவு மாவுனா மாவு இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சுரண்டை கிரண்டி எடுத்தா 2 சப்பாத்தி சொல்றதுக்கு மாவு. களையத்தில் சிறிதளவு எண்ணெய்னா 2 சப்பாத்தி சொல்றதுக்கு எவ்வளவு எண்ணெய் வேணும்? ஹலோ, சப்பாத்தி என்ன சொல்ல மாட்டீங்களா? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம் பால. களையத்தில் சிறிதளவு என்னன்னா எண்ணெய் இல்லைன்னு அர்த்தம். 2 சப்பாத்தி சொல்றதுக்கு அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் போதும். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? நம்பிக்கையோடு இறைவனை தூதர் இறைவாக்கினர் சொன்னதுக்கு ஏற்ப போய் முதலில் அந்த கையளவு மாவை எடுத்து அதுல ஒரு ரொட்டி செஞ்சு பாத்திரத்தில் எண்ணெயும் தண்ணீரும் கொண்டு வந்து எளியா இறைவாக்கினருக்கு கொடுக்குறாங்க. மீறி போய் அந்த அம்மா சுட்டு சாப்பிட்டாங்க. இறைவார்த்தை சொல்லுவோம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி வாசிங்க. பானையில் இருந்த மாவு தீரவும் இல்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையல. கடவுளுடைய தூதருக்கு மட்டும் இறைவன் நிவர்த்தி செய்யல. அந்த கைமண் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுது, பஞ்சம் முடியும் வரை பாத்திரத்தில் மாவு குறையல, களையத்துல எண்ணெய் குறையல, அதிகமாகல. ஆனா அவர்கள் அன்றாட தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டது. கடவுள் மேல நம்பிக்கை வச்சா, ஆண்டவரை சிக்கனை பிடித்துக் கொண்டால் உன் தேவைகள் அவர் பார்த்துக் கொள்வார். எலியாவை மட்டும் பார்க்கல, இறைவன் தூதனை மட்டும் பார்க்கல, இந்த கைமண்ணை கூட ஏலியாவை விட அதிகமாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்த யாரும் இல்லாத கைமண்
இருப்பதிலிருந்து இறைவனுக்கு கொடுக்க மனசு வந்துச்சு பாருங்க. இறுதி வரை, பஞ்சம் தீரும் வரை பானையில் இருந்த மாவும் குறையில, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையில. அன்பு பிள்ளைகளே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோன்னு வைங்களேன், நம்ம பானையில் இருக்கிற மாவு குறையாது, களையத்தில் இருக்கிற எண்ணெயும் குறையாது. சிறிதாகத்தான் தோன்றும், ஆனால் உன் தேவைகள் அவர் பார்த்துக் கொள்வார். உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் பானையில் மாவை அவர் தருவார். ஹல்லேலூயா. உன் களையத்தில் எண்ணெயை அவர் ஆசீர்வாதமாக பெருக செய்வார். ஹல்லேலூயா. உன் தொழிலை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19, என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். அப்படியே நீங்க வாசிக்கிற மாதிரியே சேர்ந்து வாசிப்போமா? என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். Do you believe that? Do you believe this? நீங்க நம்பினாலும் நம்பினாலும் இன்று வரை இப்படித்தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்த ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். தானியேல் ஃபாதர் ரொம்ப தெளிவு. நீங்க போய் வண்டியத்தில் இருந்து பிரசங்கம் வைங்க, நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன், எஸ்கேப் ஆயிட்டேன். Praise the Lord. Hallelujah. 2 அரசர்கள் இருங்களேன், 2 அரசர்கள். ஏலியா இறைவாக்கினர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ஏலியா இறைவாக்கினர் 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 இறைவாக்கை. ஒரு ஏழை கைமனுக்கு உதவி செய்தார். திரும்பி ஒரு கைமன் தான் வராங்க பாருங்க. பைபிள்ல இறைவன் எப்பொழுதும் யாரை பார்க்கிறார் என்றால், யார் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களோ, யார் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறார். ஏழை என்று அர்த்தம் அல்ல, மாறாக யார் இறைவன் மீது அதிகம் நம்பிக்கை வைக்கிறார்களோ. பழைய ஏற்பாட்டில் ஏழைகள், கைமண்கள், அனாதைகள், ஆதரவற்றோர், இவர்கள் எல்லாம் இறைவனை மட்டும் நம்பி இருந்தார்கள். அவர்களுக்கு வேறொரு பெயர் இருக்கிறது, அனாவின் யாவே. இறைவனை மட்டும் துணையாக கொண்டவர்கள். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு அருகதை இல்லாதவன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்துக் கொண்டார். Praise the Lord. ஹல்லேலூயா. பெரிய பிசினஸ் இல்ல, பெரிய பொருளாதாரம் இல்ல, நம்புறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு யார் இருக்காங்க? அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இருக்காங்க. பாருங்க, இந்த 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7 ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வு. இறைவாக்கினர் குழு இருந்தது. இப்ப எப்படி உங்களுக்கு ஜெப குழுக்கள் இருக்கிறதோ 19, ஒரு ஜெப குழுவில குழு தலைவர் இறந்துட்டார். இப்படி நான் பேசுறீங்க. அவர் நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தார். எப்பயும் கோவில் போனாரு, குடும்பத்தை ஒழுங்கா பார்க்கல. அவங்க ஒய்ஃபும் 2 பிள்ளைங்களும் நேரா வந்துட்டாங்க. யாரு? குழு லீடர் கிட்ட. லீடர் மழை வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்பாடா, கை தட்டுவோமே. நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்த உடனே மழைக்கே பிடிக்கல. ஏலியா காலத்து பஞ்சம் காலி. பிரைஸ் தி லார்ட். இந்த குழு லீடர்கிட்ட வராங்க. யாரு? அந்த அம்மா கைமன் ஓடி வராங்க. பாரு, கோவில் இருந்தாங்க 40 வருஷமா. ஜபக்குழு என்னது 40வது அருங்கொடை மறுமலர்ச்சி முகாம்னு போனாங்க. அவரும் போயிட்டாரு. கையில ஒண்ணு இல்ல, கடை மட்டும்தான் மிச்சம். நானும் 2 பசங்களும். எவ்வளவு கடை இருக்கு தெரியுமா? என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு ஏலியா. என்ன இருக்குது? வீட்டுல ஒண்ணுமே இல்ல. சாரி பார்த்த அந்த மாவுடையாவது கைமண்ணுக்காவது கையளவு மாவு இருந்துச்சு. அதாவது இருக்கா? கையளவு மாவு இல்ல, கீவும் இல்ல. வேற என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். கையளவு மாவு கூட இல்ல, கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இந்த எண்ணெயை வச்சு என்ன பண்ணி தொலைய முடியும்? ஏலியா சொல்றாரு. ஏலியா இல்ல, எலிசா சொல்றாரு. மதியம் இல்ல, பேரெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். எலிசா இறைவாக்கிட்ட சொல்றாரு, வீட்டுக்கு போங்க, உங்களுடைய பங்குல இருக்கிற ஜபக்குழு இருக்கிற எல்லா வீட்டுல இருக்கிற பாத்திரத்தில் கேன் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்து, இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அந்த பாத்திரத்தில் நீ பகர்த்தி கொண்டே இருக்கணும். அப்புறம் அதை செய்வோம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க.
இந்த அம்மா போயிட்டு 2 பசங்களையும் விட்டு அந்த ஏரியாவில் ஜபக்குழுவில் இருந்த எல்லா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையும் கூட்டிட்டு வந்து ரூமை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு கதவை தாழ்பால் போட்டுட்டு கடவுளே என்ன நடக்க போதோ தெரியலன்னு கொஞ்சோண்டு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் ஊட்டுது. அந்த எண்ணெய் மற்ற பாத்திரங்களை நிரப்புகிறது. எல்லா பாத்திரங்களும் நிறைவாயிடும். இன்னும் பாத்திரம் இல்லடா, போய் பாத்திரம் வாங்கிட்டு வாடா. ஏமா இந்த ஊர்ல வேற பாத்திரமே இல்லமான்றான் பையன். அத்தோடு எண்ணெய் வருவது நின்று விட்டது. நம்மளா அந்த நிலைமை செஞ்சிருப்போம், அப்பயே அது தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருப்போம். இந்த கைமை நிலைமை செய்யறாங்க. திரும்பியும் போய் எலிசா இறைவாக்கினர் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இப்படிதான் நடந்துச்சு. எலிசா இறைவாக்கினர் சொல்றாரு, பாருங்க கடவுளை எப்போதும் நினைவு கொடுக்கிற பிள்ளைகள். நல்லது நடந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவரை தேடி வரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கைமன். ஓடி போறாங்க. திரும்பியும் அவர் சொல்றாரு, என்ன செய், இருக்கிற எண்ணெயில பாதி வித்து கடனை கட்டு, மீதி எண்ணெயில எண்ணெய் பிசினஸ் தொடங்கு. அப்படிதான் மலேசியால எண்ணெய் கம்பெனியே ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். கைதட்டுவோமா? அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அன்றோடு முடிவடைந்தது. என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவு செய்வார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அடிமை பெண்ணா, கைமெண்ணா, ஆதரவற்றவரா, இறைவாக்கினரா, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குடும்பத்தினரா, சிங்க குகையில் இருக்கிற அளவுக்கு பிரச்சனையா, இறப்பே உங்கள் கண் முன்பா, உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு அழுகிறீர்களா, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும் என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் பக்கம் திருமணம், அங்கிருந்து ஒரு புது வாழ்வு ஆரம்பம். ஆண்டவர் பக்கம் திருமணம், அவர் மேல நம்பிக்கை வச்சோம். இது 40வது மறுமலர்ச்சி கூட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையை இந்த நாளில் இன்றில் இருந்து ஒரு புது தெம்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புது வாழ்வை கொடுக்க அவரால முடியும். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவர்கள், if you believe that Jesus can do something for your life, better in your life, raise your right hand and say hallelujah. போதாது, ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக மாற்றக்கூடியவர் ஆண்டவர். ஒரே ஒரு இறைவாக்கினோடு முடிக்கிறேன். எரேமியா இறைவாக்கினர் புத்தகம், புக் ஆஃப் ஜெரமாயா, 29ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லல. எரேமியா இறைவாக்கினர் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். முடியுமானால் அதை எடுத்துக் கொடுங்க. எரேமியா 29:11 இந்த வசனத்தோட முடிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம் தேவைகளை நிறைவு செய்கிற ஆண்டவர் நமக்காக நல்ல திட்டங்களை மட்டும் தான் வைத்திருக்கிறார். இறைவனிடம் மோசமான திட்டங்கள் எதுவுமே இல்லை. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், ஐ ஹேவ் பிளான்ஸ் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். ஐ ஹேவ் பிளான்ஸ். ஒரு பிளான் இல்லை, கடவுள் நமக்காக திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். எரேமியா 29:11. ப்ளீஸ் டிஸ்ப்ளே தட் வேர்ட்ஸ். ஓகே. உங்களுக்காக நான் வகுத்து வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, கேளுங்களேன். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கடவுள் ஒரு பொழுதும் கேடு விளைவிக்கிற திட்டங்கள் நமக்கு தருவதில்லை. நல்லவரான ஆண்டவர் தப்பானதை, மோசமானதை, கெட்டதை நமக்கு தருவாரா? அப்பா அம்மா கூட நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை தராங்கன்னா ஆண்டவர் எவ்வளவுக்கு அதிகமாக ஆவியானவரால் நம்மை நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. அந்த ஒரு இறைவார்த்தை வந்துச்சுன்னா நான் உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா நான் உங்களை விட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 29:11. உங்களுக்காக நான் வகுத்து வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, வளமான எதிர்காலமும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்கள். வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள், கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. இந்த 2 சிந்தனை. கடவுள் எதையும் தப்பானது நமக்கு செய்ய மாட்டாரு. God will never make mistake in my life. Do you believe this?
கடவுள் எனக்கு தவறானதை தரவே மாட்டாரு. என் வீட்டுக்காரர் நல்லது, நல்லவங்க. என் மனைவி நல்லவங்க. என் பிள்ளைங்க நல்லவங்க. எதுக்கு? வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை தான் அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அனைவரும் எழுதி நிற்போமா? I conclude the talk. ஒரே ஒரு வார்த்தை, my God will supply all my needs in my life. இந்த வீட்டுக்கு போகும்போது இந்த நம்பிக்கையோட போகணும். யார் என்ன பார்த்துக்குவாங்க? ஆண்டவர் பார்த்துக்குவார். யார் என் தேவைகளை நிவர்த்தி செய்வார்? ஒரு அடிமை பெண்ணை பார்த்துக் கொண்டார் என்றார். அடிமை பெண்ணின் மகன் வழியாக ஒரு வழிமரபினரை தோற்றுவித்தார் என்றார். ஒரு அடிமை பெண்ணுக்கு உணவை பஞ்ச காலத்தில் மொத்தம் கொடுத்தார் என்றார். அந்த கைமண்ணின் மகன் இறந்த பொழுது மீண்டும் அந்த மகனுக்கு உயிர் கொடுக்க வைத்தார் என்றார். இறைவன் எனக்கு இவனை பார்த்துக் கொள்வார். இந்த ஒரு வசனம் மட்டும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. We believe this? பாருங்க, ஒரு திட்டம் அல்ல. I have a plans for your welfare and better future. I have a plans. இத்தனை நாள் பிளான் ஏவா, டோன்ட் வரி, அதை விட நல்ல பிளான் பி வச்சிருக்கிறார் இன்று முதல். You believe that? நம்புறீங்களா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நல்லவராகிய இறைவன் உங்கள் தேவைகளில் உங்களை கூட இருந்து உங்களை சந்திப்பார். Praise the Lord. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். உடனடியாக நாம் ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். Please be seated. ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல போறோம். அன்புக்குரியவர்களே, ஆராதனையில் 2 பகுதி. முதல் பகுதியில நம்ம ஒரு பாடல் எல்லாம் பாடி, அபிஷேக ஆராதனை பாடல் எல்லாம் பாடி நாம் இரக்கத்தின் ஜெபமாலை 3 மணி நேரம் இறை இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். கடந்த 40 ஆண்டுகள் இறைவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். 2வது பகுதியிலே அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக, ஆவியானவருடைய இறைவனது அந்த குணப்படுத்துகிற ஹீலிங் பிரேயர்லாம் நமக்கு இருக்கும். உடனே இதில் சிறப்பாக நாம் கலந்து கொள்வோம்.